Thank you.
நன்றி. திருவள்ளுவர் பொருளுக்கு அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள எனர்மை தாய்மார்களுக்கும் இந்த திருவாரூர் பூக்குழி திருவிழா திரௌபதி அம்மன் பக்தமொழி பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் காவல்பணி புரிந்து கொண்டிருக்கின்ற முதலிடத்தை ஸ்காட்லாந்து, இரண்டாவது இடத்திலே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை, புகாத இடத்திலோட தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கல் மூட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயில்கின்ற மாணவியர்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்க சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எப்பவுமே ராசாத்தி நான் வரும்போதே செல்வராஜ் சொன்னேன், ராக்காயிதான் என் தம்பி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட உட்காந்து. ஏன்னா சில பேர் மைக் செட்ல உட்காந்துட்டு வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி இருப்பாங்க. நம்ம தம்பி எப்பவுமே அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, மைக்ல நாடக நடிகர்களுக்கு பல்பு போடுறது அவங்க மாதிரி முடியாது. பல்பு போடுறதுல அப்படியா பல்பு போட்டுட்டு வரவே இல்லையே. வேற அந்த ராதா செல்வியே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றேன், உன்னையெல்லாம் உதைக்கணும்டா, காசை வெட்டி போட்டுருவேன் பாத்து இருந்துக்க. வரமாட்டேங்கிறேன் அந்த பல்பை கழட்டி அந்த அப்பதான் துறக்குது. எதையா பெட்டிய பாவடைய திறந்தது மாதிரி இந்த புள்ள திறந்த உடனே இவனு குசு கொடுக்கல. சரி எங்க வருஷம் நீங்க திருவாரூருக்கு வரையில உங்களை எங்க ஏரியாவுல போடணும். சரி எதுலையா விவரமா சொல்லுங்க. அப்படி நாடகத்துல கேட்டுட்டு வந்தானா சரி பக்கத்துல போய்கிட்டு உங்க செல் நம்பர் கொடுங்குறேன். என்ன மைத்துக்கு நீ செல் நம்பர் வாங்குற? அதுக்குதான் நானும் உப்பு ராசாவா இருக்கும்ல, அதுக்குதான் முத்துப்பாண்டிய கூட்டி வந்திருக்கு. வேணும் ஓட்ட முத்துப்பாண்டியா பின்னாடி சாயம் பூச. அப்புறம் நீ போய் செல் நம்பர் வாங்குற. நம்ம நெளிவு பாசையை பத்தி உங்களுக்கு தெரியல. அதானே அவசரத்துல அந்த பிள்ளை 9 நம்பர் கொடுக்குற, அதை வாங்கிட்டு வரேன். 9 நம்பருக்கு எப்படியா போட போகும்? இது சக்திவேல் நம்பரையா? இல்ல இல்ல ராங் நம்பர் தான் போகும். அதனாலே வாக்காளில் ஓய்வெடுக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேடக்கூடிய என்ன பத்த ராசாக்க விவசாய பண்புடி மக்கள். நாட்டுல விவசாயம் இல்லாத உலகமே கிடையாது மாப்பிள்ள. ஆமா, அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி ஏடிஎம் கார்ட அந்த ஏடிஎம் இதுக்குள்ள விட்டு அந்த பொந்துக்குள்ள மிஷினுக்குள்ள விட்டு அந்த சம்பளத்தை சடச்சடன்னு 1ஆம் தேதி எடுக்கிறாங்கடா. காரணம் யாரு? விவசாயி தான். இந்த திருவாரூர் சம்பளத்தை காலையில நாடக நடிகர்கள் கை குளிர வாங்குறா. யார் காரணம்? இந்த விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாதான் நாங்க வீட்டுல போய் சோத்துல கைய வைக்க முடியும். இல்லாட்டா திருப்போன ரோட்ல சிங்க சிங்க தெரிய முடியும். இந்திய நாட்டின் முதுகெலும்பாக
இருக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இல்லகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னிசத்து கீத பாடிய வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க அன்பு அண்ணன் உப்புராஜா நாடக குழுவினரின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் கூட்டம் அதிகமா இருக்கு ஆமா இந்த திரௌபதி அம்மன் பூக்குழி திருவிழாவில் எல்லா தமிழ்நாட்டுல எல்லா ஊரும் நாடக நடிகர்கள் நாடகம் ஆடலாம் ஆனா இந்த மேடையில ஆடுறது ஒரு மிகப்பெரிய எங்க பெத்த தாய் தாப்பை கொடுத்து வச்ச புண்ணியம் மாப்பிள்ள உள்ள சொன்னாரு 13 வருஷமா மாப்பிள்ள இந்த பூக்குழி திருவிழாவுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி செல்வராஜ் தம்பி சத்திவேல் தம்பி இந்த நாடக நடிகர்கள் இந்த மேடையில கால் மிதிக்கணும்னா எங்க பெத்த தாய் தாப்பை கொடுத்து வச்ச புண்ணியத்தினாலதான் இந்த பாஞ்சாலியுடைய சபையில இந்த திரௌபதியை கும்பிட்டு இந்த மேடையில ஏறோம். அதனால வந்திருக்கிற ரசிகர் பெருமக்கள் அவங்க செல்போனும் அவங்க பணம் அவங்க அந்த பெண்கள்லாம் பார்த்த நகை கழுத்துல போட்டுக்கிற நகை தோடு தன்னுடைய குழந்தைகள் வண்டி சாவி ஏதா இருந்தாலும் பணம் காசு இருந்தா உள்ள வந்து என்கிட்ட கொடுத்துருங்க செல்போன்லாம் காலையில பத்திரமா தந்துருவேன் நோட்ல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆமா பொம்பளை எல்லாம் நகையை கட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமா தெரியாம காலையில டவுன் பஸ்ல ஏறி போயிருவேன் என் ஊரை தேடி வரணும். அதனால அவங்க சாமான பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க. முந்தா நாள் ஹரிச்சந்திரா நாடகம் ஒரு சின்ன பிள்ளைய காணும். சரி அந்த ஆத்தா துடிச்சுக்கிட்டு வருது மாப்பிள்ள. நாங்களும் ஊரா தேடிட்டோம் பிள்ளைய காணும். இவன் என்ன செஞ்சிருக்கேன் அந்த அசலாத்துக்குள்ள போடுற ஆளு காலகண்டர் வீரவாள் போடுற ஆளு சரி அந்த பிள்ளைய தூக்கி லோகிதாச வேஷம் போட்டிருக்கேன். மேக்கப் போட்ட உடனே இந்த தாய்க்கு பிள்ளை அடையாளம் தெரியல. இவன் லோகிதாசன் வெளியில வந்தால கூட்டத்துல இருந்து வந்துச்சு அட தூமிய குட்டிக்கு என் பிள்ளைய காணும் நாளையில நீ லோகிதாச வேஷம் போட்டிருக்கேன். அதனால பிள்ளைய தப்ப விட்டுறாதே நம்பிராஜே என் பிள்ளைன்னு தூக்கிட்டு போயிருவேன். அதனாலே நாடகம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கு. பப்புன்கார வந்து சமச்சமன்னு இழுத்துறப்படாது. என்னுடைய தொழிலை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு கதையை ஆரம்பிப்பான். என்ன காலையில போய் பாப்புன்னு திருப்தியா செயல் என்று யாரும் குறை வீசக்கூடாது. ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திரிக்கை மாநகரம் அடுத்த கைதட்டுக ஜோரா எல்லாரும் கூட்டம் நமது எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய ஏனாதி கண்டெடுத்த அன்பு சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு தம்பி எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு எங்க மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி கல்வி முறையை சேர்ந்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கு மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது கிளாதிரியை சேர்ந்த அம்பலகாரர் உங்க விவாக நட்சத்திரம் அன்பண்ணன் ராசேந்திரன் அவர்களுக்கு மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டினா உடம்புக்கு நல்லது சுகர் குறையும். சம்பவத்தை சண்முகராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தோன்றின் ஊரோடு தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் பொருளுக்கெனங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் வருடந்தோறும் இந்த வேலையை ஏற்றி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த திருவாரூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த திரௌபதி அம்மனுடைய பூக்குழி திருவிழாவை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது பி உப்புராஜ் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அர்ஜுனன் தபஸ் மட்டதாரர்கள் சார் நோட்டீஸை மாட்டி கொடுத்துட்டு என்ன போட்டு கிராமத்தின் சார்பாக திருவாரூர் கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு மாப்பிள்ள. ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க கண்டிப்பா ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சரி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். இதே உண்மை. என்னையா சொல்றேன்? எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுதான் கண்டிப்பா. ஒரு நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு ஏன் நாடகத்தை போட்டு என்ன இந்த கோமாளியா போடுறாங்க காரணம்
கடையில என்ன வேண்டாலும் வாங்கிடலாம் மாப்ள. 1 கிலோ துவரம் பருப்பு கொடு, 1 கிலோ உளுந்த பருப்பு கொடு, 1 கிலோ அரிசி கொடு, 1 கிலோ சிக்கன் ரைஸ் கொடு, என்ன வேண்டாலும் வாங்கிடலாம். ஆனா மகிழ்ச்சிங்கிறத கடையில வாங்க முடியாது, இன்பத்தை வாங்கவே முடியாது, சிரிப்பை வாங்க முடியாது. ஏன் சிரிக்க சொல்றேன்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஒரு பெரிய நோயாளி 30 நாளா நோயாளி மாத்திரை தின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு வேளைக்கு 3 மாத்திரை, மதியம் 3 மாத்திரை, காலையில 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை. அந்த நோய் தீரல மாப்ள. சரி, ஆமா. இந்த டிவில இந்த லூப் டிப்ல யூடியூப்ல நாடக நடிகர்களுடைய காமெடிய பார்த்து பார்த்து ஒரு மனுஷன் 30 நாளா சிரிச்சிருக்கான். இந்த மாத்திரை விட்டுட்டு இந்த நோய் தீர்ந்துருச்சு. அப்ப என்ன செய்யணும்? மனிதனாகப்பட்டவன் சிரிக்க தெரியணும். எந்த உயிரினுக்கு இந்த சிரிப்பு தன்மையை கொடுக்கல, மனிதன் ஒருவனுக்கு தான் இறைவன் சிரிப்பு தன்மையை கொடுத்திருக்கான்னு சொல்லிக்குது. அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சுகர் நோட்டோட நிக்கணும், வயிறு இந்த நண்டி ஊதிக்கு இப்படி நடக்கணும். ஆகையினால இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு எங்கள் நாடகத்தை வார் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய பாட்டுக்கு உங்கள் செவியிலே வார் கேட்க வேண்டும். கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, சாதாரண பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, சாதாரண பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, சாதாரண பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா போல் மதுரன் நீங்க சீட்டி அடிக்காதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. அடி கொட்டு கொண்டா முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கன்னடத்தை நாடகத்தை பார்க்காம நாடக கன்னடத்தை நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன இடத்தில் முன்னேறமா வழங்கக்கூடிய நமது திருவாதாவூர் கிராம அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கிராமத்தார்கள் நடத்தும் நாடகமாக நடைபெறும் அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் சூத்திர பட்சம். சுக்குல வச்சமியா நல்லா பண்ணியா நோடிச்ச வெள்ளையா இருக்கும் கண்ணு இல்லையா? அதான் சென்னைக்கு முன்னாடி உட்காரப்போ தெரியும், அப்படியே மச்சத்தை பார்த்துட்டு நீ பெரிய தலை ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க. நமது சுக்கிலபட்சம் 4ஆம் நாள் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு திரௌபதி அம்மன் கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த வன்மம் இன்னொரு கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த வள்ளியோட நாடகம் சாதாரண நாடகம் அல்ல. என்ன எல்லா நாடகம் பார்த்திருப்பீங்க. ஹரிச்சந்திர மயான நாடகம் தான் ஹரிச்சந்திரா கதை மட்டும் நடக்குமாப்ல. அதே மாதிரி பவளக்கொடினா பவளக்கொடி கதை மட்டும் நடக்கும். சத்தியவான் சாவித்திரியா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். சரி, அதே மாதிரி பக்த பிரகலதா பக்த மார்க்கண்டேயன் பக்த மகேஸ்வரி இந்த கதை மட்டும் தான் நடக்கும். ஆனா அந்த வள்ளி திருமணம் என்பது எல்லா நாடகங்களையும்
எல்லா புராணங்களையும் எல்லா இதிகாசங்களையும் அரசியலும் சரி ஆன்மீகத்தையும் சரி அறிவியல் முறைப்படி கலந்து எல்லாத்தையும் பேசுவதுதான் இந்த வள்ளி திருமண நாடகம். அதனால இந்த வள்ளி திருமணத்தை ஏன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான நம்ம வணங்குறோம்? எந்த மொழிக்கு தெய்வம் கிடையாது. தமிழ் ஒருத்தருக்கு தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஐநா சபையில 5000 மொழிகள் இருந்திருக்கு. இதுல சிறந்த மொழி என்ன மொழி தான் நம்ம தமிழ் மொழியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதுக்கு காரணம் குழலிலிருந்து யானிலிருந்து தம்மக்கள் மழலை சொல் கேளாத தமிழ் மொழிக்கு ஈடு இணை எவனும் கிடையாது. அதே பழமொழி சொன்னாங்க பெரியவங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. இத சொல்லிருக்காங்க மாப்ள. எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லிடலாமா? ஏன் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது? அந்த காலத்துல நம்ம திருவாரூருக்கு சுமார் ஒரு 100 கிராமம் வந்திருப்பாங்கல்ல சாமி. அந்த காலத்துல பெரியவங்க வீட்டுல மாப்ள, பெரியவங்க நம்ம அப்பா அப்பத்தா இருக்காங்கல்ல, எப்பவுமே வீட்டுல 3 மருந்து வச்சிருப்பாங்களாம். ஆமா. என்னையா? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. திப்பிலியா? இது 3மே அரிய வகை மருந்துங்க. சரி. குறிப்பா குழந்தை வீட்டுகள்ல பாருங்களேன், இந்த மருந்து இருக்கும். ஆமா. இந்த காட்டுல 4 ஏக்கர் 5 ஏக்கர் உழுதுட்டு இந்த பெருசுகள் எல்லாம் வருவாங்கல்ல. சரி. வரப்பு வெட்டிட்டு இவங்களுக்கு அசதி கொடுத்துரும். கண்டிப்பா. சும்மா கடுமையான வேலை இல்லையா? சலதோஷம் உடம்புல வேர்த்த உடனே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க மாப்ள. வேற இந்த நாட்டு மருந்து சுக்கு, மிளகு, திப்பிலிய சரி அந்த அம்மில போட்டு அரைச்சி, நம்ம அப்பத்தா இருக்கு அப்ப ஜாக்கெட் போடாதுல. ஆமா, அப்பத்தா போடாது. அந்த மடுவை தொங்க போட்டு திருட்டுன்னு அரைக்குமா. எப்படி அரைக்கும்? அம்மி ஒண்ணு பெரிய அம்மி, குழம்பி பெரிய குழம்பி, பெரிய சுரேந்திரா கொஞ்சமா கீழே. சரி. அத சுடுதண்ணில போட்டு இப்படி ஒரு ஆத்தி அந்த 3 மருந்தை கலந்து கொடுத்தா பனங்கருப்பட்டி போட்டு, இந்த பனங்கருப்பட்டியை போட்டு பனங்கற்கண்டை போட்டு இந்த பெருசு சரி அந்த சலதோஷம், கால் வலி, உடம்பு வலிலாம் விட்டுட்டு வேர்வையா சிந்திருமா மாப்ள. அந்த உடம்பு கலகலன்னு இருக்குமா. அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்குனீங்கன்னு வைங்க, நம்ம உடல்நிலையே ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குட்டியிலேயே ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுங்க. அப்ப இருந்துச்சு 3, சுக்கு, மிளகு, திப்பிலி. சரி. இப்ப என்ன இருக்கு தெரியுமா? 3. கதவை திறந்துடுறேன், ஈசந்திரம், கப்பு, சரக்கு, ஊர்வா மட்டை, இது 3 தான் இருக்கு. இப்ப நாடு எப்படி போயிருக்கு பாருங்க. அப்பா வேலை விட்டு இறங்கி கோடார் பஸ்ல சாப்பிட்டேன், என்னமோ சீட்டாட்ட ஆடுறது மாதிரி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க மனுஷங்க. இருக்கட்டும், அது இல்லாம நீங்க திருவிழாவே இல்லை. அதனால இந்த நாடகத்தை குறிப்பா பெண்களுக்கு சொல்ல வர்றேன். பப்புன் டான்ஸ பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா திரௌபதி அம்மனுக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். வேணாமியா இருப்பாங்க. முருகன் வள்ளியும் மாலை மாத்தையில இருந்து பார்த்துட்டு போங்க. திரௌபதி அம்மனை எப்படி பார்த்தோமோ இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மாப்ள, சரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ் அப்படி சொல்லியா? முருக மாதிரி அழகான குழந்தவன் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்க நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செவேந்தன், தேனிசை தன்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா, அதாவது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகங்களும் நடிக்கக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த DS ராஜா முகமது மாமா அவர்கள் இவர்களை வேலன் விருத்தனாக தோன்றவங்க என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் வைந்தவில் செல்வி, குயில் இசை கோயிலவாணி, இசைக்குயில், வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை செவிகுளிர இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழக ரசிகர் மனதில் லிங்கா இடம்பெறக்கூடிய இன்னிசை குயில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு சகோதரி மதுரை மதிச்சயத்தை சேர்ந்த கலையரசி அவர்கள், கலையரசி அவர்கள் இவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை சொருபமணி, வசன மாதுரிய சக்கரவர்த்தி, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த ஊர், மரியாதைக்குரிய நமது வல்லாளவட்டி மாநகர் என்றெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களின் நாரதராக தோன்றிய உங்க என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்தாடியா பெரிய மனுஷன் கல்ல விட்டியா எழுதிய பாவம். அது எடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும், பக்க பலமாக செய்யக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி,
உங்கள் அபிமான நட்சத்திரம் நாடக உலகின் சீர்காழி என்று போற்றப்படுகின்ற கிடாப்பிரிக்கை மாநகரம் எடுத்த அன்பு மாப்பிள்ளை எம்பி முருகன் பிகாம் டிகோ பவர்கள் இவர்களில் அன்போடும் அன்பின்பார் கனிரசமாய் மதுவோரும் விக்கலி கொள்ளும் கனிகையை புனையிலே கனிரசமாய் மதுவோரும் விக்கலி கொள்ளும் கனிகையை புனையிலே கிடைக்கொள்ளும் இணையில்லா மொழியாடின் வாய்மொழியே இணையில்லா மொழியாடின் வாய்மொழியே அவர்கள் சிந்த புண்ணையை கழகாது கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் பழைய பாடலுங்க. எத்தனை வருஷம்னாலும் அலிமா மாப்பிள்ளையா இதெல்லாம் ஸ்டேஜ் சாப்பிட்டது மாதிரி. கண்டிப்பா நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கெட்டு ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்துவான்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய நமது அஞ்சூர்னார் தாய் கிராம வேளாளை கண்டெடுத்த அன்பு சகோதரர் எஸ்ஓ செல்வராஜ் அவர்கள் இவர்களில் மிருதங்கள் தொப்பி நந்த வேளா
கொஞ்ச நேரம் வாசிக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக முருகத்துக்கு இடையாக பலபாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி கல்வி படையை சேர்ந்த என்னையா என்ன நாடகம் லேட்டாத்தே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வாசிக்கணும்ல. கல்வி படையை சேர்ந்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் இவர்களுடைய பலபாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி. எங்கள் கலை குடும்பத்தின் சார்புடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக தாளத்தை சேர்க்கும் லய சக்கரவர்த்தி கிளாதிரியை சேர்ந்த அன்பண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இவர்களை சின்சா நான் சொல்றதான் செய்யணும். அவர் மிருதங்கால் வாசிப்பாரியா சின்சாண்டா ஒத்த குத்த குத்திட்டு வச்சாருங்க. என்னமோ காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நன்றியாச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு மாப்பிள்ள. சரி அவன் என் பேரை சொல்லணுமா இல்லையா? எங்கயா முக்கியமா அந்த பொம்பளை பிள்ளை எங்கயா? என்னடா எனக்கு போட்டா போட்டாங்க யாருன்னே தெரியல. நல்லா ஏய் என்னைய ராஜா மோகனுக்கு போய் கொடுக்குறேன். உனக்கு தாயா கொடுத்தேன். நாட்டிய வையாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் மொட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதாச்செல்வி அவர்கள் இவர்களின் டான்ஸ் அண்ட் காமி. நேற்று பூத்தாரே ரோஜா முட்டு பைக்கை கூடாயோ நேற்று பூத்தாரே ரோஜா முட்டு பைக்கை கூடாயோ கட்டி போராத குமரி சிட்டு கட்டி போராத குமரி சிட்டு கண்கை தாராவோ தாரு பூத்தாரே ரோஜா முட்டு பைக்கை கூடாயோ அன்பு மலர்மாலை அறிவித்து பாண்டா பயலுக சார்பாக எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த அன்பு சகோதரர்களுக்கு எங்கள் கைக்குடும்பத்தின் சார்பும் எனது சார்பும் நன்றி நன்றி கலந்தவன். பெண் என்றால் பேயும் இறங்கிட்டான். ஆமா பெண்கள் இந்நாட்டின் கண்கள். ஏன் இப்ப பேசுறப்போ
நான் ஒரு பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்துருவேன். அந்த பிள்ளை மேக்கப் போடுறதுக்காண்டியா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாவாடை சட்டையெல்லாம் அந்த ஊக்கெல்லாம் மாட்டணும். இல்லாட்ட நான் எனக்கு தெரியும், தய தெரியும். காலமறிந்து செயல்படாதவன் கோலமறியாத குரங்கு கோப்பாவண்ண. அதனாலதான் சொல்றேன் மாப்பிள்ள சூப்பர் பாட்டியா. ஆமையா டான்ஸுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நம்ம இந்த திருவிழா பார்க்க வந்திருக்கோம்டா குடும்பத்தோட. 5000 ஆம்பளை இருந்தாலும் இந்த 500 பெண்கள் இருந்தா தான் சகையை நடக்கும் உலகத்துல. பெண்கள் ஆமா 50 ரூபாய கொடுத்தா 500 ஆக்குறது பெண்கள், 500 ரூபாய கொடுத்தா 5000 ஆக்குறது பெண்கள். பெண்களை எந்த ஒரு மனிதன் மனைவியும் தாயையும் மதிக்கிறோமோ நம்ம மாறி மாறியா வீடு கட்டலாம். நம்ம மதிக்கத்தான் செய்யணும். எங்க பெண்கள் மதிக்கிறீங்க? காலையில 6 மணிக்கு பாக்குற டிவி, ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் சீரியல் பாக்குறேன். காலையில 8 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க. அது மட்டுமா? திரௌபதி இறைவனை எப்படி வணங்கணும்? மனசார வணங்கணும்யா. மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி போற பொம்பளை நல்லா கேட்டுக்கங்க. என்ன புருஷன்காரன் கொத்தனார் வேலை வந்து 2000 ரூபாய் வரி கொடுக்க. சரி, நீ மேல்மருவத்தூர் தானே போகணும். நீ 8 நாள் டூர் போடுற. டூர் போட்டு மெரினா பீச், பாண்டிச்சேரி, நோனி அத்துக்குடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அங்க போகையில பஸ்ல போகையில எப்படியா ஆத்தாடி ஆட்டம் எப்படி இந்த குரூப் சேலை வச்சுக்கிட்டு முக்கால அனுராதா டிஸ்கோ சாந்தி கூட அப்படி ஆடல. எப்படி ஆட்டம் இடுப்ப வெட்டுறது பாரு. கூப்பிட்டா ஓடி வருவாள் சாமி கூட போனையா, குத்தாட்டம் கூட போனையா? இன்னும் ஒரு பாட்டுடா. என்ன பாட்டு? ஏ டிரைவர் நான் டிரைவர், அவன் ஸ்டேரிங்க விட்டுட்டு எந்திரிச்சாடா பஸ் வெட்டு கிடக்குள்ள வாங்க போச்சு கிழிஞ்சா ஊட்டி முறிஞ்சுச்சா ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு உங்க பொழப்பலாம். இவன் விடிய விடிய சாந்த சட்டியை குறைச்சு உனக்கு வரி கொடுக்க நீ டூர் போடுற. நல்லா தெரிஞ்சுக்கங்க பெண்களே, ஏன் பொண்டாட்டி அதுல சேர்ந்தவன் நோனி அத்துக்கிட்டேன் வீட்டுல. நான் பப்புனாடி போய் வீட்டுல வரி கொடுக்க நோனி மகன் எங்க போறா? இதுல ஒரு பொம்பளையால் பாண்டிச்சேரியில இறக்கிருக்காயா? சரி, என் புருஷன் அங்க உள்ள சரக்கு சாப்பிட மாட்டாரு. அங்க இருந்து ஒரு வெட்டியை தூக்கிட்டு வந்து ஒரு பொம்பளை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, திரௌபதி அம்மனை கும்பிட வந்திருக்கான். நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டியை நல்லா இருக்கணும். மருளாளிகள் பூக்கள் இறங்குனாங்களே எப்படி? மனசார வேண்டுனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நீ குத்தாட்டம் போட்டீங்கன்னா குட்டி சவர் மாதிரி கிடக்கூடாதான் பாருங்க. என்னையா உலகத்தை எப்படி கெடுத்து வச்சுட்டான்? செல்ல கொடுத்து தாய்தாப்பனை படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுக்காங்க மேடைக்கு சொல்றேன். கொடுத்து குட்டி சவரா போச்சு. ஒரு மாணவியை 7 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். செல்லுல வருது. 60 வயசு கிழமை 5 வயசு சிறுமியை பாலியார் பலாத்துக்காரன். கொலை கொள்ளை கற்பழிப்பு இதாயா செல்லுல வருது. பேப்பர் எடுத்து அந்த செய்தி தான். நாடு எப்படி குட்டிச்சவரா போச்சு. என்னைக்கு நேத்து பாத்தீங்க என் அன்பு தம்பி முத்துச்சிற்பி கச்சேரி பாத்தீங்க, அதை கூட ஏத்துக்கலாம். என்னையா அறகுறையா இங்கன ஒரு கட்சிப்புங்க ஆடலும் பாடலும் 2 லட்சம் ரூபாய் 5000 பைக்கு நிக்கிறேன். நம்ம ஆளு ட்ரிபிள்ஸ் வர்றேன். விடிய விடிய உழைக்கிற 45 தாண்டாங்கல்ல சண்டாங்க எங்களுக்கு. எங்க அப்ப கோமணம் இந்த நாடகம் எப்ப அமர்த்தினதியா? தீபாவளிக்கு அமர்த்தினது. நவம்பர் மாசம் அட்வான்ஸ் கொடுத்தா உப்பு ராஜா. நல்லதை சொல்றத நல்ல கருத்துக்களை சொல்ற நிகழ்ச்சிகளை பாருங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்களே, இது மட்டுமா? சரி, உழைக்கிற காசு இன்னும் ஒரு இது வெளியில போகியா? என்ன அது? ஊருக்கு லோன் போட வந்துட்டாங்க பேண்ட் சட்டையோட. இந்த விடிய காலத்துல விடிவெள்ளி லோனு, பெருதலுக்கு ஆசீர்வாத லோனு, ஆமா என்ன சகாய லோனு, விடிவெள்ளி லோனு. லோன் வாங்கல குழு தலைவியை பார்க்கணும். சரி, மக்கள் அவன் எம்ப்ளாய்மெண்ட் டீச்சர் மாதிரி பேன் பேக்கு பட்டு சேலை இவங்க பூரா குரூப் சேலம் லோன் எடுக்கிறவங்க எல்லாம். இன்னைக்கு ஒருத்தன் வந்தேன் கோட்டமேட்டுக்கு. சரி, பேண்ட் சட்டையோட வரவும் 15 ஒம்பளை கூட்டிட்டான். என்ன எந்த பேங்க்ல இருந்து வர்றீங்க? சரி, ஆதார கார்டோட. அவன் தாயில கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனை போட்டு பெனஞ்சு எடுத்து இந்த லோன் வாங்க போற அன்னைக்கு இவங்க போற சைஸ் எப்படி? முதல்ல இந்த புருஷன்காரன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பொம்பளை அப்படி திட்டிருப்பேன். சரி, அடியா லூசு முண்டை எத்து பல்லு முண்டை இருப்பேன். சரி, இந்த லோன் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குற அன்னைக்கு பொண்டாட்டி அப்படி வந்திப்பேன். டார்லிங் ஜாங்கிரி சீக்கிரம் மஞ்சள் பூசி குளிடி, சீக்கிரம் மரப்படி பேங்க அரைச்சிருவாங்க. என்ன கனாமர வைடி மல்லிகைப்பூ மட்டும் வச்சிருக்க பாரு எப்படி 2 லட்சம் ரூபாய் வாங்க. சரி, புருஷன் பொண்டாட்டி 2 லட்சத்தை வாங்கிட்டு வரையில சும்மா வர்றதில்ல. பிள்ளைய கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அவரு கோழி கறி 8 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கங்க. சரி, ஊரா வீட்டு காசு எப்படி போகுது பாரு. இவன் உடனே புருஷன்காரன் எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க அது மட்டும் சும்மா வருவானா? கறியை சும்மா திங்க முடியாது. இன்னைக்கு மட்டும் சரி வீசாத சரக்கா பக்காடி லெமன் வாங்கிக்க. ஏன்டி லூசு முண்டையடா
இந்த லோன் காசு பாதி காசு அன்னைக்கு முடிஞ்சிருந்தா சரி வந்து வீட்ல வந்து சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆமா இட்லி சுட சுட காசு இருக்குலையா காசு இருக்குல்ல இந்த 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துல முடிச்சிருவாங்க சரி ஒரு மாசம் முடிஞ்ச உடனே காலையில 4 மணிக்கு இந்த பொம்பளை ஆளு வீட்டை கூட்டிட்டு முத்தம் தொளிக்கணும் இப்படி கதவை திறப்பார்ல ஆமா இந்த வெடிவெள்ளி லோன்காரன் பாய விரிச்சு படுத்து கிடக்க யாருப்பா நீயா லோன் வாங்கல யாருப்பா நீன்னு கேட்கல வலிக்குதா 2 லட்சம் ரூபாய் வாங்கல நொட்டு கட்டு நானா வாங்கினேன் உள்ள ஒருத்தன் துணியை குடிக்க பக்காடி இல்லாம நடிச்சுட்டு கிடக்கேன் அவன்கிட்ட போய் கேளுங்க ஏண்டி இதுக்கு தானடி நல்லா சிரிக்காதங்க சிந்திச்சு பாருங்க கடை வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு என் பொண்டாட்டி லோன் போட்டிருக்கா நம்ம புருஷன் 1000 ரூபாய்க்கு உழைக்கிறானா 500 ரூபாய்க்கு லோன் வாங்கு 500 ரூபாய் கட்டுறது மாதிரி 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கறாரா ஒரு 200 ரூபாய் கட்டுறது மாதிரி லோன் போடுங்க தாய் இந்த விரல் வீங்கிடுச்சுன்னா குங்கிடும் விரலுக்கு தக்கனதா வீக்கம் இருக்கவே என்று சொல்லிக்கொண்டு ஆமா இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறந்த முறையில் தனக்கு நேர்ல என்று வெற்றி பரிசு வடிவென்ற ஒளிவொலி அமைப்பு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் தனக்கு நேர்ல என்று வெற்றி பரிசு வடிவென்ற ஒளிவொலி அமைப்பு ராக்காயி சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் பொன்னமராவதி இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மதுரை மாவட்டம் வேலூரில் இருந்து வயலுக ரூபாய் 51 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பில் எனது குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி. அருமையான ஒளிபெருக்கி நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. கொட்டக அமைப்பு இந்த வட்டாரத்தில் கிடையாது. சரி நீங்க தான் போட்டதா? அருமையான முறையில் கொட்டக அமைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகள் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேரி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. மாப்ள நிறைய வாழ்த்தி பாடிட்டீங்க. சரி இன்னைக்கு அப்புறம் கூட பாடிக்கங்க. நன்றி 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 நன்றி. ஏடா மனிதன் பிறக்கும் போதும் கண்டிப்பா அழுகத்தான் செய்யறான். அழுதுகிட்டே தான் பிறக்கிறோம். செத்து தூக்கிட்டு போகும்போதும் அழுதுகிட்டே தான் போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல கொஞ்சமாவது நல்ல மகிழ்ச்சியோட வாழ கத்துக்கங்க எனது அன்பு ரசிக பெருமக்களே. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இறந்துட்டாலும் கோடீஸ்வரர் தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பணத்தை தூக்கியான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் இறப்பு தான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும். போட்டியோட வாழுங்க, பொறாமையோட வாழ வேண்டாம். பொய் சொல்லாத, திருடாத, பிச்சை எடுக்காத. இந்த 3 மட்டும் மனுஷத்தை இல்லைடா வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டா ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். உயிரோட இருக்கையிலே சொன்னேன், இன்னைக்கு இறந்த பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சென்ற வருடம் மரியாதைக்குரிய சொல்றேன் கோச்சுக்கிறாதே, தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்தப்ப இங்க நாடகம் நடந்துச்சு. நானும் மாப்பிள்ளை எல்லாம் தான் வந்திருந்தோம். அந்த நாடகத்தை அன்னைக்கு தான் இறந்தாங்க காலையில. ஏன்னா அந்த ஞாபகம் அப்படியே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை தயவு செய்து எத்தனை கோடி நீங்க கஷ்டப்பட்டு என்ன வேலை பார்த்தாலும் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு குழந்தைகளை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள். 2 வீலர்ல போறவங்க தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், வீடியோ காலை பயன்படுத்தாதீங்க. வீடியோ கால் பயன்படுத்தினா ஆபத்து வந்து முடியும். தலையில தலைக்கவசம் உயிர்கவசம், முகக்கவசம் உயிர்கவசம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பி உப்புராஜா அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சாமி நாடகமா இருந்தாலும் சரி, சங்கரநாத சுவாமிகள் எழுதிய எந்த நாடகமா இருந்தாலும் அன்பு சகோதரர் உப்புராஜாவை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக் கொண்டு சாப்பாடு மாப்பிள்ள அருமையா மீன் குழம்பு சாப்பாடு. ஆமா அன்பு அண்ணே கோனார் மிஸ் தானே, அருமையான சாப்பாடு மீன் கூட்டு உணவளித்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் உணவு உரிமையாளர் உணவக உரிமையாளருக்கும் சப்ளை செய்த சப்ளையர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கலைப்படியை இணையார் கூட்டரம்ப கூடியிருக்கு கூத்து பார்க்க வந்திருக்கு ஆட்டமோடு எங்களையும் இங்கே அனைவருமே பார்த்திருக்கு அனைவருமே பார்த்திருக்கு
நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் தேவை நாடகமும் தேவை நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் தேவை திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உறங்கிய போதும்